நெகேமியா அதிகாரம் 5. ஏழைகள் ஒடுக்கப்படுதல். பின்னர் ஆடவரும் பெண்டிரும் தங்கள் இனத்தவரான யூதர்களுக்கு எதிராக பெரிதும் முறையிட்டனர். அவர்களில் சிலர், எங்கள் புதல்வர் புதல்வியர் உள்பட நாங்கள் பலர், எனவே நாங்கள் உண்டு உயிர் வாழும் பொருட்டு எங்களுக்கு தானியம் கிடைக்கும்படி செய்யும் என்றனர். இன்னும் சிலர் கூறியது, எங்கள் நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் அடைமானம் வைத்து பஞ்சத்தில் பிழைக்க தானியம் வாங்கினோம் என்றனர். வேறு சிலர் கூறியது, எங்கள் நிலங்களுக்காகவும் திராட்சை தோட்டத்திற்காகவும் மண்ணுக்கு செலுத்த வேண்டிய தீர்வைக்காக கடன் வாங்கினோம். எங்கள் மக்களும் அவர்களின் மக்களை போன்றவர்கள்தாமே, எங்கள் சகோதரர்களும் எங்களை போன்றவர்கள்தாமே. இருப்பினும் நாங்கள் எங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் அடிமைகளாக்கும் நிலை ஏற்பட்டு விட்டதே. எங்கள் புதல்வியர் ஏற்கனவே அடிமைகளாகிவிட்டனர். அவர்களை மீட்க எங்களிடம் வசதியில்லை, ஏனெனில் எங்கள் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் மற்றவர்கள் கையில் உள்ளன. அவர்களது முறையீடுகளையும் இவ்வார்த்தைகளையும் கேட்டபோது நான் மிகவும் சினமுற்றேன். நான் என்னுள் சிந்தித்தேன். பின் தலைவர்களையும் அதிகாரிகளையும் கண்டித்து அவர்களிடம் கூறியது, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சகோதரர்களிடமிருந்து அநியாய வட்டி வாங்குவதேன்? பிறகு அவர்களுக்கு எதிராக பெரும் சபையை கூட்டினேன். அவர்களை பார்த்து நான், வேற்றினத்தாருக்கு விற்கப்பட்டிருந்த யூத சகோதரர்களை நம்மால் முடிந்த அளவு மீட்டு வந்துள்ளோம். அப்படியிருக்க நீங்கள் உங்கள் சகோதரர்களை விற்கலாமா? அவர்கள் நமக்கே விற்கப்பட வேண்டுமா என்று கேட்டேன். அவர்களோ மறுமொழி கூற இயலாது மௌனமாக இருந்தனர். மீண்டும் நான் கூறியது, நீங்கள் செய்வது சரியில்லை. நம் எதிரிகளான வேற்றினத்தார் நம்மை ஏளனம் செய்யாதவாறு நீங்கள் நம் கடவுளுக்கு அஞ்சி நடப்பது முறை. நானும் என் சகோதரரும் என் பணியாளரும் கடனாக பணத்தையும் தானியத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அக்கடனை கேளாது விட்டுவிடுவோம். இன்றே நீங்களும் அவர்களது நிலங்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத் தோப்புகளையும் வீடுகளையும் 100க்கு 1 வட்டியாக வாங்கிய பணம், தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் ஆகியவைகளையும் அவர்களிடமே திருப்பிக் கொடுத்து விடுங்கள். அதற்கு அவர்கள், நீர் சொன்னபடியே நாங்கள் திருப்பிக் கொடுத்து விடுகிறோம். நாங்கள் அவர்களிடமிருந்து எதையும் கேட்க மாட்டோம் என்றனர். நான் குருக்களை அழைத்து இவ்வார்த்தையின்படி செய்வோம் என்று அவர்களை ஆணையிட்டு கூற வைத்தேன். மேலும் நான் என் ஆடையை உதறிவிட்டு, இவ்வார்த்தையின்படி நடக்காத ஒவ்வொருவரையும் கடவுள் இவ்வாறே தம் வீட்டினின்றும் திருப்பணியினின்றும் உதறிவிடுவாராக. அவர்கள் இவ்வாறு உதறிவிட்டு வெறுமையாக்கப்படுவர் என்றேன். இதற்கு சபையார் அனைவரும் ஆமேன் என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்தனர். பின்னர் மக்கள் தாங்கள் வாக்களித்தபடியே செய்தனர். நெகேமியாவின் தன்னலமின்மை. மேலும் யூதா நாட்டில் ஆளுநராக இருக்குமாறு அர்தக்சஸ்தா என்னை நியமித்த நாள் முதல், அதாவது மன்னரது ஆட்சியின் 20ஆம் ஆண்டு முதல் 32ஆம் ஆண்டு வரை ஆக 12 ஆண்டுகளாய் நானும் என் சகோதரரும் ஆளுநர்களுக்குரிய படியை வாங்கி உண்ணவில்லை. எனக்கு முன்னிருந்த ஆளுநர்கள் அதிக தீர்வை விதித்து மக்களை வதைத்தனர். உணவு திராட்சை ரசத்தோடு 40 செக்கேல் வெள்ளியும் அவர்களிடம் வசூலித்தனர். அவர்களுடைய அலுவலர்கள் மக்கள் மீது அதிகாரம் காட்டி வந்தனர். நானோ கடவுளுக்கு அஞ்சி அவ்வாறெல்லாம் செய்யவில்லை. மேலும் இம்மதில் வேலைக்கு என்னை முற்றும் ஈடுபடுத்தி கொண்டேன். என் பணியாளர்கள் அனைவரும் அவ்வேளைக்கே அங்கு கூடி வந்தார்கள். நாங்கள் நிலம் ஏதும் வாங்கி சேர்க்கவில்லை. மேலும் யூதர்களும் மக்கள் தலைவர்களுமான 150 பேரும் எங்களை சுற்றி அண்டை நாட்டினின்று வந்திருந்த அனைவரும் எனது பந்தியில் உணவருந்தினார்கள். ஒவ்வொரு நாளும் என் பந்திக்கு தயார் செய்யப்பட்டவை பின்வருமாறு: ஒரு காளை, கொழுத்த 6 ஆடுகள், மேலும் கோழி வகைகள் 10. நாளுக்கு ஒரு முறை எல்லாவித ரசமும் ஏராளமாக கொள்முதல் செய்யப்பட்டது. எனினும் ஆளுநர் கூடிய படிக்கு நான் உரிமை கொண்டாடவில்லை, ஏனெனில் இம்மக்கள் பட்ட பாடு மிக பெரியது. என் இறைவா, இம்மக்களுக்கு நான் செய்துள்ள எல்லா நன்மைகளுக்கும் ஏற்ப எனக்கு ஆதரவாயிரும்.